ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படி ஒரு வெல்னஸ் கோச்சோட கைட்னஸ் வேணுமே, அதே மாதிரி நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே ஒரு ப்ராப்பரான கைட்னஸ் வேணும். நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே இந்த ஃபுட்டை கம்மியாக எடுத்துக்கிறீங்க. 3 ஸ்பூன் எடுத்துக்க சொன்னால் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க, 2 ஸ்பூன் எடுத்துக்க சொன்னால் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, சீக்கிரம்னா காலி ஆகிடும் அப்படின்றதுக்கு கம்மியாக எடுக்கிறீங்க, அதனால ரிசல்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ராப்பராக இந்த ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ரிசல்ட் கரெக்டா இருக்கும். அது தெரியாம நீங்க கம்மியா எடுக்கிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் இல்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. இந்த ஷேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபார்முலா 1 பாக்ஸை எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா 1 பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அளவு மில்க்ல எடுக்கணுமோ இல்லனா வாட்டர்ல எடுக்கணுமோ அதுலயே இருக்கும். நீங்க அந்த ப்ராப்பர்ல எடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கீங்க. ஃபார்முலா 1ல 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். புரோட்டீன்ல உங்க வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு நீங்க எவ்வளவு அளவு புரோட்டீன்ல எத்தனை ஸ்பூன் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கீங்க. ஷேக் மேட்ல நீங்க 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். இது தெரியாம அது மில்க் பவுடர் தானே, நம்ம தண்ணியில எடுக்கிறோமே 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கம்மியா எடுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ரிசல்ட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க. 30 நாள் வரும். நம்ம 1 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா ஷேக் மேட் நம்மளுக்கு 30 டேஸ் வரும் அப்படின்னு நிறைய பேர் நீங்க ஒன் டைம் அதாச்சும் 1 ஸ்பூன் எடுக்கிறதால உங்களுக்கு ரிசல்ட் கம்மியா தான் இருக்கும். நீங்க 2 ஸ்பூன்ல ஷேக் மேட் எடுத்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கும். 3 ஸ்பூன் ஃபார்முலா 1 2 ஸ்பூன் ஷேக் மேட் உங்க பாடிக்கு எவ்வளோ எடுக்கணுமோ புரோட்டீன் அதை உங்க வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு அத்தனை ஸ்பூன் நீங்க புரோட்டீன் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது தெரியாம நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், எனக்கு ஃபுட் வந்து அதிக நாள் வரணும், ரேட் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கோசரம் நீங்க ஸ்பூனை கம்மி பண்ணி எடுக்கிறீங்க. உங்க டிசிஷனுக்கு நீங்க எடுக்கிறதால ஃபுட் காலியானதுக்கு அப்புறமா நீங்க நினைச்ச ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் வெல்னஸ் கோச் எந்த மாதிரி சொல்றாங்களோ அந்த ப்ராப்பரா நீங்க எடுத்துக்கோங்க. இல்லனா ஃபார்முலா 1 பாக்ஸ்ல எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருக்கும், அதுல நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனா புரோட்டீன் மட்டும் அதுல 2 ஸ்பூன் போட்டிருப்பாங்க, நீங்களும் அப்படியே 2 ஸ்பூன் எடுத்துக்காதீங்க. உங்க வெயிட்டுக்கு எவ்வளவு எடுத்துக்கணுமோ அதை உங்க வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஷேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த ஷேக்கை எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஹெர்பலைஃப் பத்தி மேல எதுனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபர்தரா எல்லா டீடைலையும் சொல்லி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.